சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? மணிகண்டன் சார் வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இதுவரை இல்லாத அளவுல பீகார்ல வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்து நம்ம பார்த்தோம். அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். எஸ்ஐஆருக்கு பிறகு இந்த அளவுக்கு வாக்கு அப்படிங்கிறது பதிவாகுது அப்படின்னும் போதே வாக்கு அதிகம் பதிவானா அது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டு வரும். தேர்தல் முடிவு அப்படிங்கிறது அபரிமிதமான வெற்றி என்டிஏ கூட்டணி கொடுத்துருக்கு, ஒரு படுதோல்வியை காங்கிரஸ் கூட்டணி கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது முழுக்க முழுக்க முறைகேடு 60 லட்சம் பேரை நீக்கினாங்க அப்படின்னும் போது அதுக்கான காரணம் இன்னும் தெளிவா சொல்லலையே. அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் பல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? வணக்கம் ஐயா. ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுக்கிறேன். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. என்னுடைய பேரு வழக்கறிஞர் ஏபி மணிகண்டன். நான் சார்ந்திருக்கிற மதம் வந்து பாத்தீங்கன்னா சனாதன இந்து மதம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எனக்கு வந்து வேற மதத்தை குறிப்பிடுற மாதிரி வேற எந்த பொடி பெயர்களோ இல்ல நானே வச்சுக்கிட்ட பெயரோ இல்ல. நான் எல்லா டிவி வாரத்திலையும் என்னுடைய பேர் மணிகண்டன் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்றேங்க. அதாவது இடைத்துள்ள அண்ணன் வந்திருக்காரனே, வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம மரியாதைக்குரிய அகில இந்திய தம்பி ராகுல் காந்திக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்துங்க. 95வது தோல்வியில் அடி எடுத்து வச்சிருக்கிறார். இன்னும் 5 தோல்வியை தொட்டீங்க அப்படின்னா 100வது தோல்வியை தொட போறீங்க. சோ வெகு விரைவில் இந்த 2 ஆண்டுக்குள்ள 100வது தோல்வியை நீங்க தொடர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முக்கியமா தெரியப்படுத்துறேன். மறக்காம டிஷர்ட் போட்டுங்க. வெற்றி தோல்வி சகஜம் தானே, நீங்களே சொல்லியிருக்கீங்க பல விவாதங்கள்ல. அவர் தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருக்கிற அதிமுக இருக்காரு. 10 தோல்வி பழனிசாமியினுடைய படை தளபதியா இருக்கிறார்ல, அந்த தோல்வியினுடைய சுகத்தை அவர் அனுபவித்தனால 95 தோல்வி பற்றி பேசுவதற்கான யோக்கியதை அவருக்கு வந்திருக்கிறதுல அவர் எடுத்தோடனே என்ன தான் சென்றாரு. நான் ஒரு இலக்கியவாதி, ஒரு கவிஞன், எனக்கு புனைப்பெயர் வைத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. முட்டாள்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. நான் புனைப்பெயர் வைத்துக் கொள்வதை விமர்சனம் செஞ்சு வந்திருக்கிற வேலையை பார்க்கணும். நீ விவாதத்தில் கருத்தியல் ரீதியாக நீ இந்த நோட்டி பார்க்கிற வேலையை வச்சுக்க கூடாது. சேரமணி கண்டன் யாருங்க? ஆர்எஸ்எஸ் பிரமுகர், அதிமுகவின் முகமூடி அணிந்திருக்கிற ஆர்எஸ்எஸ் பிரமுகர் ஊருக்கே தெரியும். அவரோட யோக்கியதை உலகத்துக்கே தெரியும். என்ன சீட்டு வேலை வச்சுக்க கூடாது. மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுங்க. நீங்க அரசியல் நாகரிகமும் தெரியல, மனித பண்பாடு தெரியல, மதவாத மிருகமாகவே இருக்கிறாரு. மதவாத தன்மை கொண்டவரா இருக்காரு. பிடித்த பேச்சையும் புதர்க்கவாதத்தையும் எல்லா தொலைக்காட்சியிலும் பேசுறதையும் வாடிக்கை வைத்திருக்கிறாரு. அவர் ஒரு நாகரிகமா பேச கற்றுக்கொள்ளணும். நான் சொல்லிறேன், மரியாதை அவர் ஜெயிக்கிற கட்சியில் இருக்கிறாரா? நீ வெற்றி பெறுகிற கட்சி. அவர் கருத்து கேட்டு வரும். மணி என்ன சார், நீங்க சொல்லுங்க சார். முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு பேர மறந்துட்டு திமுகவுக்கு வந்து இந்த அடிக்கிற வேலையை வச்சுக்கிட்டு பேசுற ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு அவர் நான் சிறுமி அவனை சொல்லி நிறுத்துங்களா? இப்பவே கண்ண கட்டுது. ஆடியோ கட் பண்ணுங்க. நம்ம பேசுவோம் சார். தயவு செஞ்சு அமைதியாக நம்ம பேசலாம். தயவு செஞ்சு அமைதியாக நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். கோவப்படாதீங்க. உரிமையிலேயோ இல்ல மரியாதை தயவு செஞ்சு அநாகரிகமா பேச வேண்டாம். நம்ம விவாத நிகழ்ச்சியில் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அநாகரிகமான வார்த்தைகள், மரியாதை குறைந்த வார்த்தைகள் பேச வேண்டாம். நீங்க கருத்தை நாகரிகமா சொல்றதா பதிவு பண்ணுங்க. தயவு செஞ்சு வேண்டாம் சார், தயவு செஞ்சு வேண்டாம். ஆடியோ வைங்க. யாரையும் நான் குறிப்பிட்டு நான் பேசுறேங்க. நான் என்ன பத்தின ஒரு அறிமுகப்படுத்துறேன்னு வேற ஒருத்தருக்கு வைக்க முடியாது. அது ஒருத்தருக்கு நான் விஷயத்துக்கு வரேங்க.